வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். அதாவது ஜூன் மாதம் 7ஆம் தேதி தொடங்கி 13ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அபாரமான ஒரு செயல்பாடை பார்க்கலாம். 9ஆம் தேதி அன்று 2 சுபர்கள் 11ஆம் வீட்டில் போய் உட்கார்றாங்க. ஒருத்தர் குரு, இன்னொருத்தர் சுக்கிரன். 2 சுபர்கள் இந்த வாரத்தில் ஒன்று கூடுவதால் சாதிக்க முடியாததுன்னு ஒன்றுமே இல்லை. ஒரே விஷயம், நீங்கள் சிறிய அளவு முயற்சி செய்தால் போதும். ஒரு பழம் நழுவி பாலில் விழணும்னு நினச்சா மொத்த கூடையுமே பாலில் விழும். கவலைப்படாதீங்க. அந்த அளவுக்கு கூடுதல் நன்மைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு காலமாக அமையிறது உங்களுக்கு. நீங்கள் நினைத்தது ஒன்று, நடந்தது பலவாகும். அப்படி இருக்குது. தைரியமான ஒரு செயல்பாடு தான் தேவை. முக்கியமான ஒரு விஷயங்களை எல்லாம் சாதிப்பதற்கு, முக்கியமான நபர்களை சந்திப்பதற்கு. நான் இப்போ ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, ஒரு கன்சர்ன் மினிஸ்டர் பார்க்கணும், எனக்கு அது இதில் டாக்குமெண்ட் சைன் ஆகும். அவன் நல்ல மோடில் இருப்பான், கரெக்டாக உங்களுக்கு சைன் பண்ணி தருவான். உங்கள் காரியங்கள் இனிதே நிறைவேறும். முக்கியமான ஒரு வாரம், சாதனைகளை செய்யக்கூடிய ஒரு வாரம். அதனால் பார்த்தீங்கன்னா உற்சாகத்திற்கு பஞ்சமே இல்லை. அப்போ வார கடைசியில் என்ன, செலிப்ரேஷன் தான், கொண்டாட்டம் தான். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தரக்கூடிய நல்ல வாரமாக உங்களுக்கு அமைகிறது. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.